இழப்பதற்கென்று பேசிடும் மண்ணு துறந்தன சுகமோ துக்கத்திற்கு மீண்டும் சொல்லுங்க கண்டே ஓடி வருவாயே இந்த பாவிக்கு அருள் புரிய ஓடி வருவாயே வருவாயே பாவிக்கருடைய ஓடி வருவாயே என் கதையை கேட்டால் கல்லும் கரையும் ஐயா. கருணாகரா, உன் நெஞ்சம் என்ன இரும்பா அல்லது கருங்கல் பாறையா? கன்றுமான் தோலை ஆடையாகவும் புலித்தோலை ஆசனமாகவும் அமர்ந்த புண்ணியர்களுக்கெல்லாம் கண்ணீர் துடைக்கும் ஏழைகளின் பரிபாலனே, இச்சண்டாளன் கொஞ்ச நாளை பூமியில் இருப்பினும் என்னுடைய நெஞ்சை பிளந்து நானே இறந்து விடுவேன் போல் தோன்றுகின்றது. அப்படி நான் இறப்பதும் உன்னுடைய கீர்த்திக்கும் புகழுக்கும் மகா பாவம் அல்லவா? ஒரு பக்தன் தன்னை வேண்டுகின்ற பொழுது அவனுக்கு போதிய வரங்களை கொடுத்து ஆதரிப்பது தானே உனது கடமை. அதை விடுத்து என்னை இப்படி அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றாயே, இது உனக்கு நீதியா? போதுமையிலே போதும். இப்பிறவி யாரெடுத்து எப்பிறவி துன்பம் எல்லாம் அடைந்து விட்டேன். எளியனுக்கு
பிறவி என்று ஒன்று இருந்தால் தயவு செய்து மனித பிறவியாக படைத்து விடாதே. இந்த பாவி அரிச்சந்திரனை போன்று ஒரு மானிட பிறவியை படைத்து விடாதே. எத்தனையோ பிறவி பெற்றேன், இழந்திட்ட பெருமைக்கெல்லாம் அத்துணையும் ஒன்றுபட்டு எத்தனையும் முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்றேன், இழந்திட்ட பெருமைக்கெல்லாம் ஒன்று பெற்று அத்துணையும் முடித்து விட்டேன், அத்துணையும் முடித்து விட்டேன். எத்தனையோ 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 பிறவி பெற்றேன், இழந்திட்ட பெருமைக்கெல்லாம் அத்துணையும் ஒன்றுபட்டு எத்தனையும் முடித்து விட்டேன். மரம் செடி கொடியாக செடி கொடியாக மரம் செடி கொடியாக மரம் செடி கொடியாக பிறந்தாலும் பிறவே மானிட பிறவி மட்டும் இனியும் வேண்டாமையா. மானிட பிறவி மட்டும் இனியும் வேண்டாமையா. கரணே கரணே கருணாகரனே சிவமே சிவமே அருணாகரமே. எத்தனையோ பிறவி பெற்று இழந்திட்ட பெருமைக்கெல்லாம் இத்தனையும் ஒன்று பெற்று அத்துணையும் முடித்து விட்டேன், அத்துணையும் முடித்து விட்டேன். மாடுண்டு கண்டுண்டு மக்கள் ஒன்றென்று மகிழ்ந்திருந்த மனிதா, நீ இறந்து போய்விட்டாய். சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் எங்கே? பொன் பொருள்கள் எங்கே? ஆடை ஆபரணங்கள் எங்கே? எங்கே அப்பா எங்கே? முடிதாங்கும் மன்னனும் இறந்து போய்விட்டால் இந்த இடுகாட்டிற்கு வந்தால் அவன் பிடிசாம்பலுக்கு ஆளாகின்றான். ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொரு வருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? இதுதான் அனைவருக்கும் பொது வீடு, ஒரு வீடு தனி வீடு. ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த செடி வீடு? இதுதான் அனைவருக்கும் சம வீடு, ஒரு வீடு மன வீடு. பிணத்தை சுமப்பவன் போகின்றான், பாராளு மன்னனும் போகின்றான். பிணத்தை சுமப்பவன் போகின்றான், பாராட்டு மன்னனும் வருகின்றான். பிணத்தை ஆள்பவன் போகின்றான், பிணத்தை ஆள்பவன் போகின்றான். நிலமற்ற ஏனையும் போகின்றான். ஊருக்கும் ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த செடி வீடு? இதுதான் அனைவருக்கும் சம வீடு, ஒரு வீடு. அற்புள்ள மாந்தருக்கும் ஒரு வீடு, கற்பை இழந்தவர்க்கும் ஒரு வீடு. கற்புடைய மாந்தருக்கும் ஒரு வீடு, கற்பிழந்தவர்களுக்கும் ஒரு வீடு. தியாகிக்கும் இங்கே ஒரு வீடு, துரோகிக்கும் இங்கே ஒரு வீடு. அது ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த செடி வீடு? இதுதான் அனைவருக்கும்
அடுத்தபடியாக ஊருக்கும் வெளியே இருக்கக்கூடிய சுடுகாட்டை ஒரு மனிதன் முழுவதுமாக எடுத்துக்கொள்கின்றானா? இல்லையப்பா, அங்கேயும் அவனுக்கு இவ்வளவுதான் இடம் என்று அளந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த இடம் எவ்வளவு தெரிய வருமா? 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். அரசனானாலும் அவன் ஆண்டியானாலும் இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். ஆண்டியரானாலோ ஆண்டியரானாலும் அரசனை வாழ்ந்தாலோ இந்த 6 அடி மண்ணம் அனைவருக்கும் சொந்தம். நாரும் சரிகிறத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் ஆறும் கரிகரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசிய நடந்தாலும் கார்கோந்த கண்ணிய கண்களை சிக்கி கைப்பொருள் எல்லாம் கடனாக கொடுத்தாலும் இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். ஆண்டியரானாலும் அரசனாய் வாழ்ந்தாலோ இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். வளர்மணம் நோக பொருள் சேர்ப்பார், மலர்மணோக பொருள் சேர்ப்பார். சித்தவர் மகிழ்ச்சியை பலகினும் செய்வார். சித்தவர் மனதில் அலங்கம் செய்வார். சில காலம் அவரும் சிக்கனம் சில காலம் அவரும் சிக்கனம் பிடிப்பார். என் சிவநாமம் சொல்லாமல் ஓம் நம நமச்சிவாய நமக என என் சிவநாமம் சொல்லாமல் அவர் செத்து மடிந்தாலும் 6 அடி நிலமே அவருக்கு சொந்தம். ஆண்டியரானாலும் அரசனாய் வாழ்ந்தாலோ இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். இப்படி 6 அடி நிலத்தை அபகரித்துக் கொள்கிற மனிதன் எதற்கு உதவுகிறான்? எப்படி வந்தான்? கருவறையில் உருவாகி 2 காலிடையே பிறந்து வந்து உருவாக்கி உருவம் தந்த அந்த உருவம் இல்லாத ஆண்டவனை எப்படித்தான் பார்ப்பதோ? அவனை என்னவென்று கேட்பதோ? எதற்கும் உதவாத இந்த சரீரத்தை நீ ஏன் படைத்தாய் என்று ஏன் படைத்தாய் என்று எதற்கும் உதவா கூடு இதற்கு எத்தனை எத்தனை பாடு உறவா கோடு அதுக்கு எத்தனை எத்தனை பாடு பிணும் துடுகாடே எல்லோருக்கும் உண்டு வீடே. பெண்ணிலே உற்பத்தி ஆகிற மனிதன் மண்ணிலே வந்துதான் வாழ்கிறான். பெண்ணிலே உற்பத்தி ஆகிற மனிதன் மண்ணிலே வந்துதான்
மனைவி எதற்கும் உதவாக இருக்கக்கூடிய கூடாகப்பட்டது எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? தொப்புள் கொடி என்ற ஒரு அபயம் இருக்கின்ற வரை மனிதனாக பிறந்தாலும் மனுஷியாக பிறந்தாலும் தாயை நினைவு கூறுகின்றார்கள். தொப்புள் கொடி என்ற ஒரு பந்தத்தை நம்மிடத்திலே விட்டுட்டு சென்றவள் தாய். அப்பேற்பட்ட தாயினுடைய இந்த பாவப்பட்ட பூமிக்கு வருவதற்கு முன்பாக மனிதனாகப்பட்டவன் தாயினுடைய கருவறையிலே 10 மாத காலம் எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்தால் தெரிய வருமா? ஒரு தாய் இனத்துக்குள்ளே உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே. உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் கூடு. உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் கூடு. வயிற்றுக்குள்ளே உள்ள கையில் அகலத்திலே பொறுத்தா வயிற்றுக்குள்ளே உள்ள கையில் அகலத்திலே படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனித வாழும் கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனித வாழும் கூடி. இது அடைவதன் சுடுகாடு. இது சதமில்லாத வீடு. இது அடைவதன் சுடுகாடு. ஓடிச்சா 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 வயிற்றுக்குள்ளே உள்ள கையில் அகலத்திலே படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடி. படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடி. ஒழுங்காக ஓட்ட வீடு ஓத வீடு வெயில் முகம் பாராமல் வெகு நாளா நான் இருந்தேன். வெயில் முகம் பாராமல் வெகு நாளா நான் இருந்தேன். 300 நாள் பொழுது அது முடிந்த பின்னே அழுது. அந்த 300 நாள் பொழுது அது முடிந்த பின்னே அழுது. ஒருத்தா இடத்துக்குள்ளே உள்ள கையில் அகலத்திலே படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்தில் உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனிதர் வாழும் கூடி. இப்படியாக மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை கூறி இந்த மயானத்திலே நான் புலம்பி அழுது கொண்டிருந்தார். என்னுடைய எஜமான் கோபிப்பார். ஏனப்பா எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு நிலை? சத்தியம் சத்தியம் என்று காத்து வந்தது அரைச்சதனுக்கு நீ கொடுத்த சோதனையை பார்த்தாயா? ஏனப்பா எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவாணி தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை?
நிலை ஏன் எனக்கு இந்த நிலை வேணுமே ஏன் என் காவலில் களங்கம் தெரியுங்கள் கலங்கள் நாங்களெல்லாம் இந்த மயானத்தில் வாழும் பேயினங்கள் எங்களை கண்டால் இங்கு வருவவர்களெல்லாம் அலறி அடித்து ஓடுவார்கள். உங்கள் அருகில் நெருங்க முடியவில்லை. அக்கினி ஜுவாலை வீசுகிறது. தாங்கள் யார்? வரலாறுதான் என்ன தெரிவிக்க வேண்டும் ஐயா? இந்த உலகத்திலே பக்தி மார்க்கம் உள்ள மாநிலர்கள் இல்லையா இந்த பாவினுடைய வாழ்க்கை வரலாறை கேட்பதற்கு? பேயினத்திலும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறுவதற்காக நீ தலைவிதி விதித்திருக்கிறாய் என்றால் நான் ஏன் செய்வேன்? பேயினமே, நாம் இருவரும் இந்த மயானத்திலே என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறி உரையாடி கொண்டிருந்தால் பிணத்தை சுமந்து வருவர்கள் நம்முடைய உரையாடலையும் தோற்றத்தையும் கண்டு பயந்து பிணத்தை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டால் அது சத்தியத்திற்கு பங்கம் வந்துவிடும். ஆகவே அதோ தெரிகிறது பார்த்தீர்களா, ஆல விருட்சகங்கள். அந்த ஆல விருட்சகத்திலே மரத்தோடு மரமாக, இலையோடு இலையாக, பூவோடு பூவாக, காயோடு காயாக நீங்கள் ஒளிந்திருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறுகின்றேன். அப்படி உங்களால் ஒளிந்திருக்க முடியுமா? கவனமாக கேளுங்கள் பேயினவே, இந்த பாவையுடைய வாழ்க்கை வரலாறை கூறுகின்றேன். திருவருளும் சிவனடியை அனுதினமும் மறவாது நான் சேவித்திருந்தோம் என் கை திருமயிலும் சிவனடியை அனுதினமும் மறவாது நான் சேவித்திருந்த என் கை செங்கோமையான் இந்த சிங்களம் அமர்ந்து நான் செங்கோலை பிடித்திருந்த என் கை செங்கோமையானந்திக்காக அவத்தமர்ந்து செங்கோலை பிடித்திருந்த என் கை ஆதித்ய மகனானிச்சா ஆதித்ய மகனாச்சார வஜிஷ்டரை அனுதினமும் பணிந்திருந்த என் கை தன்மமிகு சந்திரவதனாலயம் என் தனையாலயம் தாவி அணைத்திருந்த என் கை பில்வமர்ச்சித்த என் கை பிணக்கீழாக இருந்த என் கை இந்த பிணவரையும் சுடுவேன் என்று சுடும் சபையோடு பிடித்தது என் வாழ்க்கை. சுடுகாட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் அப்பா. இனி எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போகிறாய் அப்பா? அப்பா ஈசா இது தர்மம்மா, ஈசா இது தர்மம்மா, ஈசாயின் மேல் வருமம்மா, வருமம்மா, ஆதியில் தக்கனானவன் சூரன் என்பவனை மணந்து இருபேருக்கு மகள் பேர் இல்லாத காரணத்தினால் சூரன் என்பவளுக்கு அபிவிருந்தம் எடுத்து அதன் பயனால் 27 கன்னிமார்களை ஈன்றெடுத்தார். ஈசாயின் தர்மம்மா, ஈசாயின் மேல் வருமம்மா, வருமம்மா, அந்த 27 கன்னிமார்களுக்கு மசூனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசுர சந்திரவா துரைப்புல பூசம் பூசம் ஆயிலை மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுத்தி அனுசம் கேட்டை மூலம் புறம் திருவோணம் அமிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நாம பெரிட்டு அழைத்தார்கள். ஈசாயின் தர்மம்மா, ஈசாயின் மேல் வருமம்மா, வருமம்மா, அந்த 27 கன்னிமார்களும் நாளொரு ஒன்றும் பொழுது மேனியாக வளர்ந்து வர தக்க பிராயமானவுடன் தகப்பனாகிய தக்கன் 27 மலர்களையும் சந்திரனுக்கு மனப்பிடித்து வைத்து ஏக போகையில் வாழ்வு கடவுது என்று சாபமிட்டு சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். தர்மம்மா, ஈசாயின் மேல் வருமம்மா, வருமம்மா, இப்படி சந்திர மண்டலம் சென்றவுடன் சந்திரனானவன் 26 மலர்களையும் புறக்கணித்து விட்டு அழகில் சிறந்தவளான ரோகிணிய மாத்திரம் நேசித்திருந்தார். உடனே 26
மாதர்களும் கோவென்று அழுது கொண்டு தகப்பனாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தகப்பனாகிய தக்கன் சந்திரனை பார்த்து, சந்திரா, என் சொல் பேச்சை கேளாம போடப்படினால் உனது சோடச கலைகள் அனைத்தும் ஈனமாக கடவுள் என்று சாபமிட்டான். தக்கனானவன் சாபமிட்ட மாத்திரத்திலே சந்திரனுடைய சோடச கலைகள் அனைத்தும் ஈனமாக போகவே உடனே 27 மாதங்களும் தகப்பனாகி தக்கனிடத்தில் வந்து, தந்தையே, எங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தகப்பனாகிய தக்கன் சந்திரனை பார்த்து, சந்திரா, என் சொல் பேச்சை கேளாம போடப்படினால் அந்த சாபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய். இனி ஒரு பட்சம் கலைகள் தேயவும் மறுபட்சம் கலைகள் வளரவும் பௌர்ணமி என்று 27 மாதங்களில் கொண்டு வாழ்வாயாக என்று சாப விமோசனம் கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தான். மேல் வருமாமா வருமாமா. இப்படியாக சந்திரனானவன் 27 மாதங்களுடன் சந்திர மண்டலத்தில் இன்புற்று வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கு உள்ள கிரக நிலைகள்லாம் வக்கர நிலை அடைய, அங்கு உள்ள நீர்நிலைகள்லாம் வற்றி போக சந்திரனானவன் தன்னுடைய 27 பத்திர மாதங்கள் அழைத்துக் கொண்டு பூலோகத்திலே கௌதம ரிஷி நித்திய கடனை முடிக்கக்கூடிய திருக்குளத்திலே வந்து ஸ்நானம் செய்துவிட்டு போனார். இது தர்மமா ஜெகதீசாயன் மேல் வருமாமா வருமாமா. மறுநாள் காலையிலே கௌதம ரிஷியானவர் தன்னுடைய நித்திய கடன் முடிப்பதற்காக திருக்குளத்தை சென்று பார்த்தார். திருக்குளத்தின் தண்ணீரிலே உதிர்ந்த ரோமங்களும் கரித்த மலருமாக மிதக்க தன் தவத்திற்குரிய தண்ணீரை இப்படி நாசமாக்கி விட்டு போய்விட்டார்களே, இது யாராக இருக்கக்கூடும்? இனி யாராவது ஒரு ஆணாகப்பட்டவர் திருக்குளத்திலே குளித்தால் பெண்ணாகவும், பெண்ணாகப்பட்டவர் குளித்தால் ஆணாகவும் கடவுது என்று சாபமிட்டார். மேல் வருமாமா வருமாமா. இந்த சாபத்தை அறியாத சந்திரனானவன் மறுபடியும் தன்னுடைய 27 பத்தினி மகன்களும் அழைத்துக் கொண்டு பூலோகத்திலே கௌதம ரிஷி நித்திய கடனை முடிக்கக்கூடிய திருக்குளத்தின் மூலையிலே அமர வைத்துவிட்டு தான் மாத்திரம் இறங்கி நீராடினான். தான் மாத்திரம் இறங்கி நீராடிய சந்திரனானவன் ரிஷியினுடைய சாபத்திற்கு இணங்க தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது 32 லட்சணங்கள் பொருந்திய அழகான பெண்ணாக உருவெடுத்தான். தர்மமா ஈசாயன் மேல் வருமாமா வருமாமா. இப்படி பெண்ணாக மாறிய சந்திரனை பார்த்த 27 மாதர்களும் தன் கணவனுக்கு வந்து விபத்தினை போக்குவதற்காக சரி என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்தில் சென்று முறையிட மகாவிஷ்ணுவானவர் அங்கு வர 32 லட்சணங்கள் பொருந்திய அழகான பெண்ணாக உருவெடுத்த சந்திரனை பார்க்க மகாவிஷ்ணுவானவர் சந்திரன் மேல் இச்சை கொள்ள இருவரும் அருகில் உள்ள ஒரு சோலைக்குள் கூட அங்கு சந்திரனுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க அந்த ஆண்மகனை எடுத்த மகாவிஷ்ணுவானவர் தரையிலே கிடைத்துவிட்டு மறுபடியும் சந்திரனை அழைத்து வந்து திருக்குளத்தில் நீராடச் செய்து அவன் சுய உறவு அடைந்தவுடன் சந்திரனுடைய 27 மாதங்களையும் சந்திர மண்டலம் அனுப்பி வைத்துவிட்டு இந்த குழந்தையை எடுத்த மகாவிஷ்ணுவானவர் கௌதம ரிஷி கையிலே கொடுத்து, இவன் மெய்யின்றி பொய் உரைக்க மாட்டான், இவன் கனவிலும் நினைவிலும் தந்தாரமிட்டு பிரதாரம் இச்சிக்க மாட்டான், இவன் 56 தேசத்திற்கும் ஏக சக்கரவர்த்தியாக வருவான். திருசங்கராஜன் இங்கு வருகின்ற பொழுது இவனை அவனிடத்திலே கொடு என்று சொல்லி இவன் ஹரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததனாக இந்த பாவி தண்டாளனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயர் அழைக்க முடியாத சொன்ன அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன்.